என்றென்றும் நினைத்திடுவோம். மறுமை பாதையை நாடிடுவோம். அல்லாஹ்வின் அருளை தேடிடுவோம். நற்செயல்களால் வென்றிடுவோம். இந்த உலகம் நிழல் போன்றது. இங்கு வாழ்வு ஒரு சோதனைதான். இறைவன் தந்த இந்த வாழ்வை ஈமானோடு நாம் காத்திடுவோம். காலை எழுந்தால் அல்லாஹ்வை புகழ்வோம். மாலை வந்தால் துஆவில் அழைப்போம். நபியின் சுன்னத்தை பின்பற்றுவோம். தாய் தந்தை மனம் குளிரச் செய்வோம். அவர்களின் துஆவை பெற்றிடுவோம். உறவுகளோடு அன்பாய் வாழ்வோம். ஏழைகளுக்கு உதவி புரிந்திடுவோம். குர்ஆன் ஓதும் நாவாயிருப்போம். நல்லொழுக்கத்தின் பாதை நடப்போம். இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைவோடு வாழ்ந்திடுவோம். மவுத்தையை என்றென்றும் நினைத்திடுவோம். மறுமை பாதையை நாடிடுவோம். அல்லாஹ்வின் அருளை தேடிடுவோம். நற்செயல்களால் வென்றிடுவோம். செல்வமும் சுத்தும் நிலைப்பதில்லை. புகழும் பதவியும் தொடர்வதில்லை. மண்ணுக்குள் செல்லும் அந்த நாளில் அமல்கள் மட்டும் துணையாகுமே. நண்பர்கள் எல்லாம் விலகிடுவார்கள். உறவுகள் கண்ணீர் சிந்திடுவார்கள். கல்லறை வாசல் மூடப்பட்ட பின்பு நம்முடன் அமல்கள் மட்டுமே. ஒரு நாள் நாமும் படுத்திடுவோம். வெள்ளை கவனில் மூடப்படுவோம். தோள்களில் தூக்கிச் செல்லப்படும் போது திரும்பி வர முடியாத பயணம் இது. யார் அறிவார் மரணம் எப்போது? இன்று இருக்கும் இந்த மூச்சு கூட நாளை தொடருமா? யார் அறிவார்? தொழுகையை விட்டு விலகினால் இதயத்தின் ஒளி மறைந்திடுமே. அல்லாஹ்வின் கட்டளை மீறினால் வாழ்வின் பரக்கத் குறைந்திடுமே. பொய்யும் வட்டியும் மோசடியும் மனிதரை இருளில் தள்ளிடுமே. அநியாயம் செய்து வாழ்ந்திருந்தால் அல்லாஹ்வின் கோபம் வந்திடுமே. அகந்தை நெஞ்சில் வளர்ந்திருந்தால் அருள் கதவுகள் மூடப்படுமே. பாவங்களை பெருமை பேசினால் நிம்மதி வாழ்வில் மறைந்திடுமே. மன்னிப்பு கேட்க மறந்திருந்தால் மறுமை நாளில் என்ன செய்வோம்? கடக்க கேட்கும் அந்த வேளையில் எந்த பதிலை நாம் சொல்வோம்? மவுத்தையை என்றென்றும் நினைத்திடுவோம். மறுமை பாதையை நாடிடுவோம். அல்லாஹ்வின் அருளை தேடிடுவோம். நற்செயல்களால் வென்றிடுவோம். நரக நெருப்பு உண்மை என்பதை நபிகள் நாயகம் அறிவித்தாரே. அச்சமுடன் வாழ்ந்து திறந்திடுவோம்.
சிந்தி கேட்டா கருணை கடல் மன்னித்திடுமே. இளையன் என்றும் இளமையில்லை, வலிமை என்றும் நிலைப்பதில்லை. காலம் செல்லும் வேகத்திலே வாழ்க்கை முடியும் அறியாமலே. கல்லறை இருளில் யார் துணை, கணக்கு நாளில் யார் துணை? செல்வம் அல்ல, சொத்து அல்ல, நற்செயல் மட்டும் நம் துணை. அல்லாஹ்வின் அருள் கிடைத்தாலே அந்த பயணம் இலகுவாகுமா.